நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பாகிஸ்தானை அலற விட்டுருக்காங்க, அப்படியே தரை மட்டமாக்கியிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். இதை கண்டு அரண்டு போயிருக்கு பாகிஸ்தான். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தூதர் இந்தியாவுக்கு சாதகமாக பேசியிருக்கிறாரு. இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. அவர் எதை பற்றி சொல்லிட்டார் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா யுஏஇல இந்தியாவுக்கு ராஜ மரியாதை கிடைச்சிச்சு, எங்களுக்கு ஒரு ரூம் கூட கிடைக்கல அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு, புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. நண்பர்களே, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கே தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுடெல்லியில் அமைஞ்சிருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தின் எல்லைக்கு வெளியே அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த கட்டிடங்கள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புகளை இந்திய அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக இடித்து அகற்றியிருக்காங்க. தூதரகத்தின் அனுமதி அளிக்கப்பட்ட எல்லைக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் விசா பிரிவிற்கான காத்திருப்பு பகுதிகள் மற்றும் வரிசை மேலாண்மை கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அதிரடி நடவடிக்கை மூலம் வெளிப்பகுதியில் இருந்த உலோக தடுப்புகள் மற்றும் சிமெண்ட் கட்டமைப்புகள் அகற்றப்பட்டிருக்கு. இஸ்லாமாபாத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்துக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு சுவர்கள் மற்றும் வாகன நிறுத்துமிட தூண்களை பாகிஸ்தான் அதிகாரிகள் அகற்றிய 3 நாட்களில் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைக்கு இந்திய தரப்பில் தூதரக அளவில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய நடவடிக்கையை திரும்ப பெறாத நிலையில தான் புதுடெல்லியில் இருக்கும் பாகிஸ்தான் தூதரகத்தின் அத்துமீறிய வெளிப்புற கட்டமைப்புகளை புல்டோசர் மூலமாக அகற்ற இந்திய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த இடிப்பு நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் தூதரகத்தின் சேவை சாளரங்களை சுற்றியிருந்த சுவர்கள், கூரைகள் மற்றும் உலோக வேலி தடுப்புகள் அகற்றப்பட்டு சேதமடைஞ்சிருக்கு. விசா விண்ணப்பங்கள் பெறப்படும் சாளரங்களின் வெளிப்புற பகுதிகள் முற்றிலும் அகற்றப்பட்டு கூரை தகடுகள் விழுந்து கிடப்பதாக ஊடக காட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான் சின்னம் பொறிக்கப்பட்ட பிரதான நுழைவாயில், அதன் குவிமாட வடிவிலான சுவர்கள் மற்றும் தூதரகத்தின் முதன்மை எல்லை காப்பு வேலிகள் ஆகியவை எந்தவித சேதமும் இல்லாமல் அப்படியே இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் விவகாரத்தில் அமெரிக்க தூதரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறதுக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் ஸ்ரீநகருக்கு போன போது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமெரிக்க தூதருடைய இந்த கருத்துக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இஸ்லாமாபாத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரக அதிகாரியை நேரில் அழைச்சி தன்னுடைய எதிர்ப்பு பதிவையும் செஞ்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் புதுடெல்லியில் தூதரக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நடவடிக்கைக்கும் அமெரிக்க தூதருடைய பேச்சு தொடர்பான பாகிஸ்தானுடைய எதிர்ப்புக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சமீப காலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் பல்வேறு சிக்கல்கள் நீடிச்சிட்டு வருது. தூதரக அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாற்றி அமைப்பது போன்ற நடவடிக்கைகள் இரண்டு தரப்பிலையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருது. தற்போது டெல்லியில் பாகிஸ்தான் தூதரக பாதுகாப்பு தடுப்புகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட சம்பவம் 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதல் போக்கை மேலும் தீவிரப்படுத்தி இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மேலும் அமெரிக்க தூதருடைய இந்த உரையை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் இருக்கும் அமெரிக்க தூதரக பொறுப்பாளரை பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் நேரில் அழைத்து தன்னுடைய கண்டன தூது குறிப்பை வழங்கியிருக்கு. செர்ஜியோ கோருடைய இந்த கூற்று பொறுப்பற்றது மற்றும் உண்மையற்றது அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீருடைய சர்ச்சைக்குரிய பகுதி குறித்த சர்வதேச கொள்கைகளுக்கு மாறாக அமெரிக்க தூதர் பேசியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதாவது செர்ஜியோ கோர் அவர்கள் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முக்கியமான பகுதி அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இதை கண்டுதான், அதுவும் முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்ன உடனேயே பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வல்லரசு நாட்டிலேருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கலையே அப்படின்னு அரண்டு போன பாகிஸ்தான் தான் உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ணலைன்னா அது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி அலற ஆரம்பிச்சு, இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் பாகிஸ்தான் செயல்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் அவர்கள் ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகருக்கு எதுக்கு போனார்னா, அங்கே முதலமைச்சராக இருக்கார்ல உமர் அப்துல்லா, அவரை சந்திச்சு பேசுறதுக்காக தான் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு செய்தியாளர்களிடம் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போதான் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி, இங்கே வர்றது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு அமெரிக்க குடிமக்களுக்கான பயண ஆலோசனை கட்டுப்பாடுகளை பரிசீலிக்க இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்பட அனைத்து பகுதிகளும் இந்தியாவுடைய பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறதுல இந்தியா எப்போதும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கு அப்படிங்கிறத பாகிஸ்தான் மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கூஜா தூக்கிட்டு வர்ற ஒவ்வொரு நாடும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்தியா ஒவ்வொரு முறையும் எப்போல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க.
மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சக தரப்புல இது இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரம் அப்படிங்கிறதும் இதில் மூன்றாம் நபருடைய தலையீட்டுக்கு இடமில்லை அப்படிங்கிறதும் மீண்டும் சுட்டிக்காட்டப்பட்டுட்டு வருது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் கதற ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா நீ என்னதான் கதறினாலும் ஜம்மு காஷ்மீரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இந்தியாவுக்கு உட்பட்ட பகுதி, இதை இந்தியா கிட்டேருந்து பிரிக்க முடியாது, ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு மீண்டும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இதை கண்டு அலற ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஒரு முடிவு காலம் வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. மேலும் செர்ஜியோ கோர் அவர்கள் நம்முடைய மத்திய அரசும் ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லாவும் அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்ய பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாராட்டியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுக்கு பயண எச்சரிக்கைகளை வெளியிடுது. இந்த எச்சரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து மறுபரிசீலனை செஞ்சுட்டு வர்றோம். பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டுள்ள சூழல்ல ஜம்மு காஷ்மீருக்கு அமெரிக்க பயணிகள் வருகை தர தற்போது இல்லை பயண கட்டுப்பாடுகள் மற்றும் எச்சரிக்கைகளை அமெரிக்க அரசு மறுபரிசீலனை செய்யும் அப்படின்னும் செர்ஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மிக சுமூகமாகவும் நட்புறவோடும் இந்த சந்திப்பு அமைந்ததாகவும் வாஷிங்டன் மற்றும் டெல்லி திரும்பிய பிறகு இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. ஜம்மு காஷ்மீருக்கு 2019 சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அங்கு அமெரிக்க தூதர் ஒருவர் செல்றது இதுவே முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே போல இந்த பேச்சுவார்த்தை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்ன முதல்வர் உமர் அப்துல்லா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சிக்கு அமெரிக்கா எவ்வாறு உதவ முடியும் அப்படிங்கிற குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக உமர் அப்துல்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தில் விமானம் ரத்தான போது இந்தியா மற்றும் அமெரிக்க பாஸ்போர்ட் வச்சிருந்தவங்க மட்டுமே ஹோட்டலில் தங்க அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் நான் உள்பட பாகிஸ்தானியர்களுக்கு ஹோட்டலில் ரூம் கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டுடைய எம்பி ஆசாத் ஹைசர் புலம்பி தள்ளிய வீடியோ இப்போ இணையதளத்தில் வெளியாகி பரவி ஒரு பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் சபாநாயகர் ஆசாத் கைசர் இவர் கடந்த 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரைக்கும் நாடாளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்தார். இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுடைய பாகிஸ்தான் தெக்ரி இன்சாப் கட்சியை சேர்ந்தவர். தற்போது இவர் எம்பியாக இருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தானை மதிக்கிறதே இல்லை, இந்தியா அமெரிக்காவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்குது அப்படின்னு நாடாளுமன்றத்தில் புலம்பி தள்ளி இருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நாடாளுமன்றத்தில், அதாவது பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நான் பயணம் செஞ்சேன். அங்கு அவர்கள் பாகிஸ்தானியர்களை நடத்திய விதம் வித்தியாசமாக இருந்தது. என்னுடைய விமானம் ரத்து செய்யப்பட்டது. அப்போது ஹோட்டலில் தங்க வாய்ப்பு கேட்டோம். ஆனால் அங்குள்ளவர்கள் இந்தியா அமெரிக்காவுடைய விசா வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஹோட்டலில் அறை அப்படின்னு சொன்னாங்க. இது தொடர்பாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு ஹோட்டலில் ரூம் ஒதுக்கப்படலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானும் ஐக்கிய அரபு அமீரகம் நல்ல உறவுல இருக்காங்க. சகோதரத்துவ இஸ்லாமிய நாடாக இருக்காங்க. அமெரிக்கா ஈரான் போரில் பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் செஞ்சது. இப்படி இருக்கும்போது ஐக்கிய அரபு அமீரகம் நான் உள்பட நம் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஹோட்டல் கொடுக்காதது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விவகாரம் பற்றி தூதரகம் அளவில் பேச வேண்டும். பாகிஸ்தான் மக்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மீது நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது அந்த நம்பிக்கை சீர்குலைய வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த விவகாரம் தொடர்பாக பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு அவர் நாடாளுமன்றத்தில் புலம்பி இருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஒன்று சொல்லிக்க விரும்புகிற நண்பர்களே, இது பாகிஸ்தானுக்கு இல்லை, நம்முடைய நாட்டில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய நாட்டுக்கு எதிராகவும் நம்முடைய அரசுக்கு எதிராகவும் பேசிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த விசா வச்சுருக்கவங்களும் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சாதாரண அந்த ரூமை கொடுப்போம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்தியா எவ்வளோ பவர்ஃபுல்லான நாடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது அப்படின்னா அது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது நண்பர்களே. ஒரு ஹோட்டலில் ரூம் கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிறாங்க பாகிஸ்தானியர்களுக்கு. ஆனால் நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்முடைய பாஸ்போர்ட் இருந்தால் போதும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம இப்போ முன்னேறிட்டு வரோம். அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மற்ற நாடுகள் கூட நட்புறவோடையும் நம்முடைய நாடு அனுசரிச்சுட்டும் போகிறாங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னும் எந்த ஒரு நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி இன்னொரு நாட்டை பகைத்து கொள்ளலை. அந்தளவுக்கு திறம்பட ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நாட்டையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோட கையாண்டுட்டு வர்றார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நம்முடைய இந்தியாவில் இருந்துக்கிட்டு நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு நம்முடைய நாட்டையே காட்டி கொடுக்குற பலருக்கும் இந்த வீடியோ நம்ம சமர்ப்பிக்கிறோம் நண்பர்களே. அதனால் இனிமேலாவது நம்முடைய நாட்டுடைய பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்பட வேண்டும். நாம் நம்முடைய நாட்டுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. நாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.